அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறேன்னா மற்றும் ஒரு ஹைப்ரிட் சோலார் சிஸ்டம் தாங்க. இது ஆன் கிரிட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் அப்படிம்பாங்க. ஆன் கிரிட் அப்படின்னா ஒன்லி ஃபார் சோலார் பேனல் போட்டு நீங்கள் பேட்டரி பேக்கப் இல்லாமல் இன்வெர்ட்டர்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி யூனிட் மைனஸ் பண்ணி யூஸ் பண்ணீங்க. ஹைப்ரிட் அப்படின்னாக்க பேட்டரியும் அது கூட வந்துடும். உங்களுக்கு பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் லோடுக்கு போனது மிச்சம் எக்ஸ்போர்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த இன்வெர்ட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னாக்கா சென்னையில் தான், சென்னை துறைப்பாக்கத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடி பண்ணி கொடுத்துரு. இதை தவிர சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம், ஆஃப் கிரிட் சிஸ்டம், ஹைப்ரிட் சிஸ்டம், சோலார் வாட்டர் பம்பு, ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்கு இங்கே எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வாங்க ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ பார்ப்போம். இந்த உங்களுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது போல் ஹைப்ரிட் சோலார் பவர் பிளான்ட் நீங்கள் போட பொறுத்த முன்னாடி அதில் என்னென்ன பார்க்க வேண்டும், அதோட நன்மைகள் என்ன, அதோட தீமைகள் என்ன, அந்த பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் அதோட ஒயரிங்கி மற்ற எல்லா டீட்டெயிலுமே ஃபுல்லாக கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷம் வீடியோ தாங்க. நல்லா கிளியராக பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட் எதுவாக இருந்தாலுமே நம்பர் டிஸ்பிளே இருக்குது. ஆடியோ மெசேஜாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிப்ளை ஈவினிங்குள்ளே நாங்கள் வந்து கொடுக்கப்படும். அதனால் வாங்க வீடியோவை பார்க்கலாம். இந்த இன்வெர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா டை அப்படிங்கிற பிராண்டோட இன்வெர்ட்டருங்க. இந்த இன்வெர்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா எந்த டீலர் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சர்வீஸ் அப்படின்னு டேரக்ட் கம்பெனி சர்வீஸ் அப்படி எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் டோல் ஃப்ரீக்கு எதுவோ கான்டாக்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் எதுவுமே நீங்கள் பண்ணிக்க முடியாது. எந்த டீலர்கிட்ட நீங்கள் போடுறீங்களோ அவங்க தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி சர்வீஸுங்க. மேக்ஸிமம் 90% ஆன்லைனில் நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் எதுங்கிறத நீங்கள் வீடியோ எடுத்து அனுப்புனது, அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் ரெட்டிஃபர் பண்ண முடிஞ்சால் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா இதை கழட்டிட்டு போய் எடுத்துகிட்டு போய் கொடுத்து சர்வீஸ் பண்ணி தான் கொண்டு வந்து மாட்டுவாங்க. ஃபஸ்ட்டு இதோட டிஸ்அட்வான்டேஜ் ஃபஸ்ட்டுங்க. ரெண்டாவது வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் அப்படின்னா என்னன்னாக்கா உங்களுக்கு சோலார் பேனல் நீங்கள் போட்டு 5 கிலோவாட் சிங்கிள் ஃபேஸ் இன்வெர்ட்டர் இதில் போட்டிருக்கோம். 5 கிலோவாட் சோலார் பேனல் போட்டு இதில் பேட்டரி வந்து லித்தியம் பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 2 பேட்டரி வந்து 100 அப் டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பேட்டரி வரைக்கும் நீங்கள் போடலாம். பட் 4 பேட்டரி போட்டாலுமே உங்களுக்கு அங்கே யூசேஜ் என்ன அப்படின்னா எக்ஸ்போர்ட் அதிகமாகாது. பேட்டரி தான் ஃபஸ்ட்டு சார்ஜ் ஆகும். பேட்டரி சார்ஜ் ஆனதுக்கப்புறம் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் உள்ள தான் எக்ஸ்போர்ட் ஆகும். அதையும் போக நீங்கள் லோடு அதிகமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகாது, லோடுக்கும் போகாது. இந்த பிரச்சனைகள் இதில் நடக்கும். அதேமாதிரி இந்த இன்வெர்ட்டர் வந்து பயங்கரமாக ஹீட் ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த பிராண்ட் இன்வெர்ட்டர் வந்து சூடாகும். உங்களுக்கு இன்வெர்ட்டர் வந்து சூடாகும். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டருக்கு வந்து 5 வருஷம் வாரண்டியில் இருக்குது, 10 வருஷம் வாரண்டியில் இருக்குங்க. சேம் பேட்டரிக்கும் அதேமாதிரி லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி தான். லித்தியம் பேட்டரி இந்த இடத்துல வந்து 2 பேட்டரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 100 வந்து 5 கிலோவாட் அப்படிம்பாங்க. அதாவது லிட் ஆசிட் பேட்டரி வந்து ஏஹெச்சில் சொல்லுவாங்க. லித்தியம் பேட்டரியை பொறுத்தவரை உங்களுக்கு கிலோவாட்டெல்லாம் சொல்லுவாங்க. இது வந்து 5 கிலோவாட் 51 வோல்ட் பேட்டரியில் வந்து 2 பேட்டரி வந்து பேரல் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். 200 ஏஹெச் பேட்டரிங்க. 2 பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போயிட்டாங்க நார்மல் இன்வெர்ட்டர் மாதிரி நீங்கள் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு போய் காமன் பண்ணி எதுலையுமே நீங்கள் கொடுக்கக்கூடாது. கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போடும்போது உங்களோட ஒயரிங் இண்டியல் ஒயரிங் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் உள்ள ஒயரிங்கை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுடைய மீட்டர்லையோ உங்களுடைய இதுலையோ ப்ராப்ளம் வராது. மேக்ஸிமம் டொமஸ்டிக்கோ நீங்கள் கமர்ஷியலோ எதுக்கு நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களோ செப்பரேட் ஒயரிங் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள். பேஸு, நியூட்ரல், எர்த்திங் எல்லாமே பக்காவாக கிளியராக பண்ணால் மட்டும்தான் இதோட ரிசல்ட் வந்து நீங்கள் 100% வந்து எதுவாக இருந்தாலும் பார்க்க முடியும். இப்போ ஃபியூச்சரில் நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஓடும். ஃபியூச்சரில் அது கம்ப்ளைண்ட் வரும் கண்டிப்பாக. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த லித்தியம் பேட்டரியோடது பேக்குங்க. 100 பேட்டரி. இது ரேக் மாடல் பேட்டரி அப்படிம்பாங்க. அப் டு இதில் நீங்கள் 2 பேட்டரி நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பேட்டரி நீங்கள் பகலில் டே டைமில் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சு உங்களுக்கு இபி பில்லு வருது அப்படின்னாக்க ஒரு நாளைக்கு நீங்கள் நைட்டில் வந்து 5 யூனிட் சராசரியாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பேட்டரி போதுமானது. இதே நான் 10 யூனிட் எனக்கு வந்து சராசரியாக ஈவினிங் ஒரு 3 மணி 4 மணிலேருந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணி வரைக்கும் எனக்கு 10 யூனிட் தேவைப்படுது அப்படின்னாக்கா 2 பேட்டரி நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து சிங்கிள் ஃபேஸ் ஹைப்ரிட் சிஸ்டம், சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் ப்ளஸ் வந்து ஹைப்ரிட் பேட்டரிலையும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆகும். பேட்டரி இல்லாமல் இபிக்கும் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆனதுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். இதை தவிர லோடுக்கும் வரும். அது மாதிரி இந்த இன்வெர்ட்டர் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப ஃபஸ்ட்டு பேட்டரி தான் எனக்கு சார்ஜ் ஆகணும், அடுத்தது வந்து எனக்கு வந்து இபிக்கு வந்து போகணும் அப்படின்னு செட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இப்போதைக்கு ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் நான் இதை போட்டுக்கணும், ஃபியூச்சரில் நீங்கள் பேட்டரி ஆட் பண்ணுறாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மார்க்கெட்டில் பிராண்ட் இன்வெர்ட்டர் வந்துருச்சு. மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ் வாரண்டிலேருந்து மேக்ஸிமம் 10 இயர்ஸ் வாரண்டி வரைக்கும் அவைலபிள் உண்டு. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா கம்பல்சரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய டீலராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலுமே சர்வீஸபிள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஒயரிங் கம்பல்சரி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி அந்த ஒயரிங் வந்து அவுட்புட் நீங்கள் என்ன லோடு கொடுக்க போகிறீங்களோ நார்மலாக நீங்கள் என்ன யூபிஎஸ் பேட்டரி இதுக்கு முன்னாடி ஒயரிங் பண்ணதில்ல அதே மாதிரி இந்த ஹைப்ரிட்டுக்கு செப்பரேட்டாக நீங்கள் இன்வெர்ட்டர்லேருந்து அவுட்புட்டு ஃபேஸ் நியூட்ரல் நீங்கள் கொண்டு போய் கொடுத்தால் மட்டுமே தான் அது வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா 5 கிலோவாட்டுக்கு நீங்கள் லோடெல்லாம் எடுக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 5 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிங்கன்னா 6 கிலோவாட் வரைக்கும் சோலார் பேனல் போடலாம். அப் டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நிறைய இருக்குது. பட் ஆனால் இதோட யூசேஜ்னு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எத்தனை பேட்டரி நீங்கள் போடுறீங்களோ அந்த பேட்டரிக்கு இந்த மாதிரி சோலார் பேனல் வேணும். இந்த ஒரு பேட்டரி வந்து உங்களுக்கு சார்ஜ் ஆகும்னா சராசரியாக ஒரு நாளைக்கு 1 கிலோவாட்லேருந்து 1.5 கிலோவாட் 100% எஃபிஷியன்சி அந்த சன்லைட்டில் வந்து அந்த சோலார் பேனல் வேலை செஞ்சனாக்கா 4 to 5 ஹவர்ஸில் இந்த பேட்டரி வந்து சார்ஜ் ஆகிடும்.
குயிக்காக சார்ஜிங்கெலாம் ஆகிடும், அதில் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. பட் அதே நீங்கள் இப்போ 2 பேட்டரி போடுறீங்க அப்படின்னாக்க கம்பல்சரி இதுக்கு வந்து ஒரு நார்மல் கிளவுடாக இருக்குது, கொஞ்சம் வெயில் அடிக்கணும், ஒரு 3 கிலோவாட் 2 கிலோவாட் சோலார் பேனல் இதுக்கே சரியாயிடும். அதனால் பேனல் வந்து நீங்கள் போடுறது 5 கிலோவாட் தான் பேனல் போடுறோம் அப்படின்னாக்க கம்பல்சரி 2 பேட்டரிக்கு மேலே அதில் இன்ஸ்டால் பண்ணாதீங்க. 2 பேட்டரிக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது. 2 பேட்டரிக்கு மேலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா 4 பேட்டரி, அந்த 4 பேட்டரி நீங்கள் போடுறீங்கன்னா நைட்டில் லோடு வேணும், எனக்கு அவுட்புட் 20 யூனிட் வந்து பர் டே நைட்டில் யூஸ் ஆகணும், லைட்டிங் லோடு மற்றது ஃபேனு நீங்கள் ஏசி இந்த மாதிரி எதுவும் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த 4 பேட்டரிக்கும் உள்ளதுங்க நீங்கள் 5 கிலோவாட் சோலார் பேனல் போடுறீங்க பார்த்தீங்களா, அந்த 5 கிலோவாட்டும் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும், பேட்டரி மட்டும் சார்ஜ் ஆகிக்கும். இன்கேஸ் டேவில் நீங்கள் லோடு கீடு ஏதாவது யூஸ் பண்ணிட்டீங்க எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா பேட்டரி சார்ஜ் ஆகாது, அந்த ப்ராப்ளம் வரும். அப்போ அதனால் நீங்கள் வந்து டிசைன் பண்ணுற இன்வெர்ட்டரும் அதுக்கான டிசைன் பண்ணிங்க, பேட்டரியும் அதுக்காக நீங்கள் டிசைட் பண்ணிங்க. முடிஞ்சால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது 100 AH பேட்டரி பார்த்தீங்க, ரேக் மாடல். இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே இனி ஒரு 4 பேட்டரி, இன்னும் 2 பேட்டரி நீங்கள் எடுக்கலாம். அதிகபட்சம் 2 பேட்டரி போடலாங்க. நீங்கள் 10 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டாலுமே சிங்கிள் பேஸில் வந்து இது 8 கிலோவாட் வரைக்கும் தான் இது சிங்கிள் பேஸில் இருக்குது. 10 கிலோவாட் போயிட்டிங்கன்னா 3 பேஸ் இன்வெர்ட்டர் வரும். அதிகபட்சம் வந்து ஒரு 4 பேட்டரி என்னோட கணக்குப்படி, இல்லை 8 பேட்டரி வரைக்கும் நீங்கள் அந்த 10 கிலோவாட்டில் நீங்கள் போடலாம். 8 பேட்டரி போடும்போது கிட்டத்தட்ட 8 to 10 கிலோவாட் அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிறதுக்கு சரியாயிடும். ஒன்ஸ் பேட்டரியை நான் சொல்கிறது டிஸ்சார்ஜ் பண்ணி மறுபடியும் சார்ஜ் பண்ணுறதுக்கு மறுநாள் வெயில் இருந்தால் தான் போச்சு. வெயில் இல்லைனா நீங்கள் இபிலையும் இதை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் சார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம். பட் ஆனால் இபியில் சார்ஜ் பண்ணுறதுனால எந்த ஒரு யூஸும் நமக்கு கிடையாது. இதுதான் இந்த இன்வெர்ட்டரோட இது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் எந்த டீலர் எடுக்கிறீங்களோ அவங்கள தான் சர்வீஸபிள் கான்டாக்ட் எல்லாமே பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இந்த இன்வெர்ட்டர் வந்து ஹீட் ஆகும் உங்களுக்கு லோடுக்கு. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் அவுட்புட் வயரிங் ஹைப்ரிட் நீங்கள் போகிறதுனால பண்ணி ஆகணும். இபிக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், பேட்டரிக்கும் சார்ஜ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து லோடு நீங்கள் எடுக்கலாம். ஹெவியான லோடுன்னு பார்க்க போகும்போது உங்களுக்கு பேக்கப் எடுக்கும்போது எந்த பேட்டரி என்ன இன்வெர்ட்டர் போடுறீங்களோ இந்த மாதிரி நீங்கள் டூரேஷன் டைமை கால்குலேட் பண்ணி போட்டுங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணும். இதுபோல் லித்தியம் பேட்டரி ஹைப்ரிட் சோலார் வேணும் உங்களோட ஆஃபீஸு, ஸ்கூலு, காலேஜுக்கு, இது எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். கமர்ஷியலுக்கு மெயினாக நீங்கள் லித்தியம் பேட்டரி ஹைப்ரிட் போகிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. நீங்கள் கமர்ஷியலுக்கு கம்பல்சரி ஹைப்ரிட் இன்வெர்ட்டர் போட்டுக்கலாம். உங்களுக்கு மார்னிங் 7 to இல்லை 8 மணிலிருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் ஒர்க் பண்ணுறது நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.